நீங்க பிறந்து வளர்ந்த ஊரோ அல்லது உழைக்க வந்த ஊரோ அது மேல அதீதமான பிரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன ரொம்ப டூவபிளான செயல்கள் மூலமா யூ கேன் ஆக்சுவலி கிவ் பேக் டு யுவர் பிளேஸ். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் பிசினஸஸ் குடிசை தொழில்களை சப்போர்ட் பண்ணுங்க. குவாலிட்டியா தராங்கன்னா 5-10 ரூபாய் விலை வித்தியாசத்தை யோசிச்சு தொலைவில் இருந்து வரவழைக்கிறத தவிர்க்கலாமே. இது அன்றாடம் உபயோகமாகிற மளிகை பொருட்கள், மருந்துகள், ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், டூல்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள், உங்க ஊருக்கே உரித்தான கைவினை பொருட்கள், நம்ம தினமும் சாப்பிடுற நொறுக்கு தீனி, இப்படி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஊருங்கிறது பிரைமரிலி அதனுடைய மக்கள் தான். அவங்களுடைய நலத்துக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம ஊருங்களுக்குரிய தனி அழகு செழுமையான ரம்மியமான வட்டார வழக்கு. உங்க ஊருக்குன்னு தனித்துவமான வார்த்தைகள், சொலவடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அவுடேட்டடா தெரியுமோன்னு வெக்கப்பட்டு தவிர்க்காம அப்பப்போ பேச்சுகள்ல உபயோகிச்சு நம்ம மண்ணோட மொழியை உயிர் போட வச்சிருக்கலாம். சுத்தம் சோறு போடும்னு தெரிஞ்சிருந்தாலும் நாம எரியிற ஒரே ஒரு குப்பைனால, ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர்னால என்ன கெடுதல் வந்துட போகுதுங்கிற நினைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஒரே ஒரு ரேப்பர்னாலும் ஒரே ஒரு பாட்டில்னாலும் அதை முறையா குப்பையில போடுறது நம்ம தெருக்கள் மேல நமக்கு உள்ள அக்கறை. அன்றாடம் துப்புரவு பண்ற துப்புரவு பணியாளர்களுக்கு நாம செய்யக்கூடிய ஆதரவு. நம்ம பார்த்து பழகிட்டு இருக்க குழந்தைகளுக்கு ஓரிரண்டு விஷயங்கள்லயாவது முன்மாதிரியா இருக்க வேண்டிய கடமை. அடுத்த தெருவுக்கு போறதுக்கு கூட இப்பெல்லாம் வாகனங்கள் தான். நடந்து அடையக்கூடிய தூரங்களுக்கு நடந்தே போறது உங்க ஊருக்கும் உங்க உடலுக்கும் நீங்க கொடுக்குற அன்பளிப்பா இருக்கும். இதை நீங்க ஏற்கனவே செய்றீங்கன்னா வாழ்த்துக்கள். உங்க பிரியமான ஊருடைய காற்று இன்னும் கொஞ்சம் மாசுபடுறதை தடுக்கிறீங்க. அதனுடைய டிராபிக் தெருக்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கடி ஆகிறத குறைக்கிறீங்க. அவசியமான நேரங்கள்ல வாகனங்கள்ல போகும்போது மிதமான வேகத்தையே கடைபிடிக்கலாம். உங்களோட சக பயணிகள், பாதசாரிகள் ஷாக்காய் திணற வேண்டியிருக்காது. அவங்க உங்களை மனதார வாழ்த்து கூட செய்யலாம். இது போக உங்களால முடிஞ்சா ஒரு மரம் அல்லது சில செடிகள் நட்டு வளர்க்கிறது, மின்சார பயன்பாட்டுல சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறது, வழிபோக்கர்களுக்கு பயன்படுற மாதிரி சிக்கல் இல்லாத இடங்கள்ல 1-2 இருக்கைகளை அமைச்சு கொடுக்கறது, அரசு லோக்கலா செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சலுகைகளுக்கு ஆதரவு தரது, அதை பத்தி உங்க ஊர் மக்களுக்கும் பகிர்றது, இப்படி ஊருக்கான உங்க பிரியத்தை உறக்க சொல்ல நிறைய வழிகள் இருக்கு. பிடித்ததையும் இயன்றதையும் செய்யலாம். ஏன்னா நல்லவைகளுடைய பயன் நன்மையை என்று வேறென்ன.